என்ன ராஜி, பிரியாணி நல்லா இருந்ததம்மா, சாப்பிட்டியா? வந்துட்டாவ உங்ககிட்ட கேட்ட மாதிரி. அப்ப கேள்வி கேட்கவல்ல, பதில் சொல்லலாம். சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன்னு, இல்லைன்னா இல்லைன்னு. ஐயா மூஞ்சி மூணு தூக்கி வச்சுட்டு இருக்கா. நீ கொட்டிக்கிட்டல்ல, அதோட அமைதியா இருந்துக்கேன்ன. குடிக்காதீங்கன்னா கேட்க மாட்டாரு. இவர் வாங்கிட்டு வந்து பிரியாணியை மட்டும் நான் சாப்பிடணும் போல. என்ன உன்ன மாதிரி சோத்துக்கு செத்தவன்னு நினைச்சிட்டியோ? எங்க அம்மா எனக்கு சோறு பொங்கி வச்சிருக்கா, அதையே நான் சாப்பிட்டுப்பேன். எனக்கு ஒண்ணு வந்து பிரியாணி தேவையில்லை. நீங்க 2 பேருமே வச்சு சாப்பிடுங்க. கழுவிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காவல, அது சாப்பிடுவோன்னு இல்லாம ரோசமா இருக்கா. நீ ரோசமா இருந்தா மட்டும் அப்பா திரும்பிடுவாரோ, பிடிக்காம இருப்பாரோ? போடி போடி கிடினா வாய் உடைச்சிடும் பத்துக்கல. என்னல போடிங்க? நீ எனக்கு சின்னவதான்ல, நான் என்னமோ உனக்கு சின்னவ மாதிரி என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? அப்போ என்ன ஒண்ணு வாங்க மேடம் போங்க மேடம் மரியாதையா கூப்பிடணுமா? பேர் சொல்லி கூப்பிடல, நீங்க வாங்க மேடம் போங்க மேடம்னு ஒன்றும் சொல்ல வேணாம். வாடி போடினா பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவான் பார்த்துக்க. ஆமா, அது வரைக்கும் என் கை பூ பறிச்சிட்டு இருக்கோம். உடைக்கிற கையை முடிச்சிருவான் பார்த்துக்க. ஏல சும்மா இரு, அவகிட்ட போயிட்டு எதுக்கு சண்டை போட்டுட்டு கிடக்கா? அமைதியா இரு. ஆமா, அவ மட்டும் என்ன ஏசுவா, அப்படியே கேட்டுட்டு இருங்க. உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் அந்த செல்ல பொண்ணா இருக்கா. அவங்கள மதிக்க மாட்டாங்க, மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. அவதான் உங்களுக்கு செல்லம். என்ன தவுட்டுக்க வாங்கிட்டு வந்தியா, இல்ல குப்பை தட்டுல இருந்து எடுத்து வந்தீங்களா? பொட்ட பிள்ளை இன்னொரு வீட்டுக்கு போற பிள்ளை, கொஞ்ச நாள் இங்க கிடப்பா, இஷ்டப்படி இருந்துட்டு போட்டு. அவளை போட்டு ஏசிட்டு கிடக்கா, அமைதியா இரு. வேற வீட்டுக்கு போறா அவளுக்கு மட்டும் நல்ல செல்லம் கொடுத்து வைங்க. பேசாம அவளை இங்க வச்சுட்டு என்ன வேற வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. பொண்ணு பாத்துட்டியோ? அதான் வீட்டோட மாப்பிள்ளைய போயிடலான்னு ஐடியா போட்டுட்டு இருக்கா போல, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு. எதுக்கு அந்த புக்கு இப்படி தூக்கி வீசுற மேல? என்ன பிரச்சனை உனக்கு? சிவனேன்னு தானே இருக்கேன் என் பாட்டுக்கு உட்காந்துட்டு, உன் பாட்டுக்கு வந்து மூஞ்சி இப்படி வச்சுட்டு நிக்கா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் இப்படி நிக்காமா? எங்கவே காசு மனுஷா 5000 ரூபாய் காசை காணோம். நானும் காசு எடுக்கலான்னு பேங்க்குக்கு போய் நிக்க, பணத்தை காணோம். என்ன பண்ணீரு? அதுக்கா இப்படி கோவப்படியா? எம்மா, அந்த காசை நான் முந்தானத்தே எடுத்துட்டேனே. உன் போன்ல இருந்து தான் என் இதுக்கு மாத்திக்கிட்டேனே. உனக்கு அது தெரியாதோ? அப்ப இன்னைக்குதான் தெரியும் போல. செலவுக்கு காசு இல்ல. சரி, அது சும்மா அந்த காசு தானே, செலவுக்கு தானே கொடுத்துருக்காவ 5000 ரூபாய் நம்மளுக்கு. அதனால எடுத்தேன், செலவு பண்ண தேவைப்படுமேன்னு. சும்மா வந்த காசா? அது மகளிர் காசுவே. எனக்கு கொடுத்தது கவர்மெண்ட்ல இருந்து காசு செலவுக்கு. அதை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீரா எடுக்கிறதுக்கு முன்னாடி? ஓமர் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டீரு. இதுல என்ன கேட்கணும்? உனக்கு வந்தா என்ன, எனக்கு வந்தா என்ன? இது நம்ம குடும்பம், 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காவ. உனக்கு கொடுத்தா நீ மட்டும் தான் செலவு பண்ணணும்னு இருக்கோம். நான் குடும்ப தலைவன் இல்லைன்னா உனக்கு எப்படி அந்த குடும்ப தலைவின்னு ஒரு பேர் வந்திருக்கும்? என்னாலதானே உனக்கு அந்த தலைவின்ற பேரு, அதனாலதானே உனக்கு காசு. சரி, காசு என்ன பண்ணிரு? இப்ப அந்த காசு எனக்கு வேணும். அதெல்லாம் செலவழிஞ்சிச்சு. எங்க இருக்கு மீதி இருந்த காசுல தான் பிரியாணி வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். பிரியாணியை சாப்பிடு போ. நான் அதை ஒரு செலவுக்குன்னு வச்சிருந்தா, புருஷன் தானே நம்பி போன் எல்லாம் வீட்டுல வைக்கிறோம். அதை எடுத்து இப்படி அந்த துட்டை திருடி இருக்கிய. இவ்வளோ நாள் கேட்டுதான் வாங்குவா, என்னைக்கு இப்படி திருடினதில்லை. இப்ப திருடி குடிக்கவும் ஆரம்பிச்சுட்டா. உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்? அப்படி என்ன குடும்பத்தை பார்க்காம உனக்கு குடி வேண்டி கிடக்கு? வயசு 7 கலந்த வயசாகுது, கல்யாண வயசுல பிள்ளை வந்து நிக்கா. அது இப்பயே உன்னை மதிக்க மாட்டேங்க, பேச மாட்டேங்க. அப்ப கூட உனக்கு புத்தி வர மாட்டேங்க. சும்மா பாட்டு பாடிட்டு இருக்காத, நடக்கும்போது எல்லாம் நடக்கும். அமைதியா இரு. ஆமா, உமருக்கு நான் பாட்டு பாடுற மாதிரி தான் இருக்கும். கொலுசு அருந்து 6-7 மாசம் ஆகுது, காலில் ஒரு கொலுசு போடாம அலைஞ்சிட்டு இருக்கேன் நானே. சரி, இந்த 5000 வந்திருக்கேன், மீதி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்ச காசு சேர்த்து போட்டு ஏதோ கொஞ்சம் கொலுசை மாத்தி போடுவோன்னு போனேன் கடைக்கு. மனுஷனாவே நீ? சரி, அல்லாத விடு. கொலுசு தானே, நான் வாங்கி தரேன் உனக்கு. சொன்னா நான் வாங்கி தர போறேன். ஆமா, 7 மாசம் ஆச்சுல சொல்லி உங்ககிட்ட. 7 மாசம் வாங்கி தந்தா, இப்ப நானே வாங்கலான்னு பண்ண, அதையும் கெடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு வாங்கி தருவாரா இவர்? கிளிப்பாரு. சும்மா கோபத்தை கிளப்பிட்டு இருக்காத. நானும் மனுஷன்தான், எனக்கும் கோபம் வந்துடும் பத்துக்க. மாசம் மாசம் 1000 ரூபாய் வாங்கி நீ தானே தின்னுட்டு இருந்தா. நான் என்னைக்காச்சும் கேட்டிருக்கேனா உன்கிட்ட? அப்படின்னு பார்த்தா அது செலவுக்கு கொடுத்தது எனக்கும் பாதி இருக்கு. 2500, உனக்கு 2500. சரி, மீதி ஏதோ காசு வச்சிருக்கேன்னால அதையும் கொடு. அப்புறமா எல்லாம் சேர்த்து தந்துடுறேன் உனக்கு. அந்த காசோட சேர்த்து அந்த அருந்து போன கொலுசையும் கொடுத்துருமா, மொத்தமா வச்சு குடிச்சிட்டு வரட்டு.